உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. பொன்னோடும் பொருளோடும் வாழுகிற பல மணி நேரங்களை விட உன்னோடு உன் அருகாமையில் வாழுகிற ஒரு சில மணித்துளிகள் எவ்வளவோ அற்புதமானவை. ஆண்டவரே, இதோ மீண்டுமாய் இந்த அற்புதமான தருணத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி கூறுகிறோம். இந்த உலகத்திற்கு வருகிற ஒவ்வொரு மனிதரும் மனுஷியும் உம்முடைய கருணையினால் நலமோடு பிறக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய பலவீனம், எங்களுடைய உடலை பல நேரங்களில் சரியாக பராமரிக்காத சூழ்நிலை நாங்கள் தவறிவிடுகிறோம். பலவீனர்களாக மாறிவிடுகிறோம். பலவிதமான நோய்களுக்கு ஆளாகி விடுகிறோம். ஆமாண்டவரே, இதோ இந்த அற்புதமான உம்முடைய பிரசன்னத்திலே நோயாளிகளை சிறப்பாக இந்த நாளிலே ஒப்புக் கொடுக்கிறோம். பல்வேறு விபத்துகளாலும் தங்களுடைய உடல் தளர்ச்சியினாலும் நோயுற்ற நிலையில் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பிலே பராமரிப்பிலே அர்ப்பணிக்கிறோம். நோயுற்றவர்களை நீங்கள் கண்டால் அவர்கள் தலையில் எண்ணெய் பூசி ஜெபியுங்கள், அவர்களது பிணிகளை நீக்குங்கள் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே உம்முடைய இந்த நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக தங்களது உடல் உள்ள நலனுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிணிகளை எல்லாம் என் சிலுவையிலே சுமந்து கொண்டேன் என்று சொன்னவரே, ஆண்டவரே, உமது சிலுவை என்பது எங்களுக்கு மீட்பு, எங்களுக்கு விடுதலை. ஆண்டவரே, இதோ அதன் மீது நம்பிக்கையோடு உம்மை பார்க்கிற இந்த நேரத்திலே நீர் எங்களுக்கு சுகம் தருகிறீர், நீர் எங்களுக்கு குணம் தருகிறீர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியையும், எங்களது குடும்பத்தில் இருக்கிறவர்கள், நம்பிக்கையோடு உமது திருமுன் முழந்தால் படியிட்டு இருக்கிறவர்கள், உம்மை வந்து சேர்ந்திருக்கிறவர்கள் அனைவரையும் இந்த ஆராதனையிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம். எங்களது நன்றியை, அன்பை இதயத்திலிருந்து உமக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். உம்மை
ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே.
ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இதோ உம்மை துதித்து ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துகின்றது மாபெரும் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. உம்மை துதித்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமது உயிருள்ள உடலை, உமது உயிருள்ள இரத்தத்தை எங்களுக்கு உணவாக, எங்களை குணப்படுத்தும் மருந்தாக, எங்கள் உடன் இருக்கும் பாதுகாவலனாக, என்னாலும் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் நாங்கள் வேதனைப்படுகின்ற, துன்பப்படுகின்ற, கவலைப்படுகின்ற, எல்லாவற்றையும் இழந்து தவிக்கின்ற நாட்களிலும் கூட ஆண்டவரே, அந்த வேளைகளில் மிக முக்கியமாக எங்களோடு பயணிக்கிறீரே, எங்களோடு உடன் இருக்கிறீரே. நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தமாகிய இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை இதோ இந்த நற்கருணையின் வழியாக, உமது உயிருள்ள உடலின் இரத்தத்தின் பிரசன்னத்தின் வழியாக எங்களோடு உடன் இருக்கிறீரே ஆண்டவரே, உடன் பயணிக்கிறீரே ஆண்டவரே. நாங்கள் கலங்கி போன நேரங்களிலே, ஏன் பல நேரங்களிலே சந்தேகங்களோடு, இந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா, என்னை அன்பு செய்கிறாரா, என்னுடைய கவலைகளிலே பங்கெடுக்கிறாரா, என் கண்ணீரை துடைக்கிறாரா என்றெல்லாம் நான் வருத்தப்படுகின்ற, வேதனைப்படுகின்ற, அங்கலாய்க்கின்ற நேரங்களிலும் கூட ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாது எங்களோடு இருக்கிறீர், எங்களை என்னாலும் அன்பு செய்கிறீர். இதோ இந்த நாளிலே நாங்கள் வாசிக்க போகின்ற இந்த கருத்தினை, இதோ இந்த நற்செய்தியிலே, நான் விரும்புகிறேன், நான் ஆசைப்படுகிறேன், நான் அக்கறைப்படுகிறேன், நீ சுகமாகு, நீ நலமாகு, அமைதி கொள், நீ உனது வாழ்க்கையில் நிரந்தரமான உண்மையான சமாதானத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறீரே, எங்களை வழி நடத்துகிறீரே ஐயா. நன்றி கூறுகிறோம். என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ இந்த நேரத்தில் நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாய், இந்த ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார், எல்லா நிலைகளிலும் நம்மை கைவிடாத தெய்வமாய் இருக்கிறார், நம்மை என்னாலும் கரை சேர்க்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட துன்பங்களும் எப்படிப்பட்ட வேதனைகளையும் நாம் சந்தித்தாலும் ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவதில்லை என்ற நம்பிக்கை இன்னும் ஆண்டவர் நமக்கு ஆழப்படுத்த வேண்டும். இன்னும் அதிகமாய் நமது வாழ்க்கையில் ஆண்டவரின் பிரசன்னத்தை நாம் உணர்கின்ற அந்த பாக்கியத்தை, அற்புதத்தை ஆண்டவர் நிகழ்த்த வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இதோ தொடர்ந்து இந்த நற்கருணை ஆராதனையிலே ஆண்டவரோடு இணைந்து இந்த ஆண்டவரை துதிக்கும் விதமாக, என் உள்ளமே, என் நாவே, என் மனதே, என் ஆசைகளே, என் வாழ்வின் எல்லா நிலைகளே, எல்லாவற்றிலும் என் ஆண்டவருக்கு நீ வணக்கம் செலுத்து, அவரை துதித்து ஆராதி, அவரை மாட்சிப்படுத்து, அவரை மகிமைப்படுத்து, அவருக்கு நன்றி செலுத்து என்று சொல்லி நம் மனங்களை, நம் ஆன்மாவை ஆண்டவரை நோக்கி எழுப்பிய விதமாய் இதோ தந்தையர்களோடு இணைந்து இந்த பாடலை நாம் நன்றி உணர்வோடு, ஆராதனைக்குரிய ஆண்டவரை துதிக்கின்ற அந்த மனநிலையோடு இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை துதிப்போம். தேவா, எந்தன் நாவிலாடும் பாடலாகவா, தேவா, உந்தன் வான்புகழை பாட வரம் தா, தேவா, எந்தன் நாவிலாடும் பாடலாகவா, தேவா, உந்தன் வான்புகழை பாட வரம் தா. உன்னருள் மேன்மையால் பூமி எங்கும் புன்னகை, உன் புகழ் பாடவே பொங்கி எழும் வல்லமை, மனமாற வாழ்ந்த எழும் இறையரசின் வைகரை, தேவா, எந்தன் நாவிலாடும் பாடலாகவா, தேவா, உந்தன் வான்புகழை பாட வரம் தா.
தென்றலாகினார். நான் எந்தன் வேலியாக என் நலம் கொண்டேன். நீ பூமி எங்கும் வாழும் தென்றலாகினார். உன் மொழி காண காண உள்ள மலர வேண்டுமே. உன் வழி போக போக உறவு பெருக வேண்டுமே. உன் வழி காண காண உள்ள மலர வேண்டுமே. உன் வழி போக போக உறவு பெருக வேண்டுமே. இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே. தேவா எந்தன் நாவிலாடும் பாடலாகவா. தேவா உந்தன் வான் புகழை பாட வரம் தா. உன்னருள் மேன்மையால் பூமி எங்கும் புன்னகை. உன் புகழ் பாடவே பொங்கி எழும் வல்லமை. மனமாற வாழ்ந்த எழும் இறையரசின் வைகரை. தேவா எந்தன் நாவிலாடும் பாடலாகவா. தேவா உந்தன் வான் புகழை பாட வரம் தா. வாரும் இயேசுவே, தாரும் இயேசுவே, வரம் தாரும் இயேசுவே, அருள் தாரும் இயேசுவே. ஆண்டவரே, நீர் வேண்டும், நீர்தான் வேண்டும். வேண்டி நிற்கிறோம், விரும்பி நிற்கிறோம், நம்பிக்கையோடு நிற்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 வரை. இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாய் இரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். முடியும் என்பதனாலே முன் இருக்கிறோம். உம்மால் முடியும் என்பதனாலே உம் பாதம் வீழ்ந்து கிடக்கிறோம். எங்களுக்கு தேவையானது ஒன்றே. ஆண்டவரே, நீர் விரும்ப வேண்டும். நீர் விரும்பினால் முடியும், உம்மால் முடியும். ஆண்டவரே, ஆண்டவரே, உடல் நோய், மன நோய், அது மட்டுமா? உடலிலே எத்தனை எத்தனை வலிகள், மன வலிகள், அது மட்டுமா? எங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய நண்பர்கள் எத்தனை எத்தனை, அது மட்டுமா? கடன் பிரச்சனைகள், வேறு வழியில்லை, குடும்ப தேவைக்காக வாங்கிவிட்டோம், பிள்ளைகள் படிப்பிற்காக வாங்கிவிட்டோம், உடல் நலத்திற்காக வாங்கிவிட்டோம், மருத்துவ தேவைக்காக வாங்கிவிட்டோம். ஆனால்
வருமானம் இல்லை, கடன் ஏறிக்கொண்டே போகிறது. இது மட்டுமா? ஆண்டவரே, படித்துக் கொண்டே இருக்கிறோம், நேரம் காலம் தெரியாமல் படித்துக் கொண்டே இருக்கிறோம். தேர்வுகள், அதற்காக நாங்கள் தயாரித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் எத்தனை பாகுபாடுகள், எத்தனை தடை கற்கள், எத்தனை தவிப்புகள், ஏமாற்றங்கள். இது மட்டுமா? ஆண்டவரே, அலைந்து கொண்டே இருக்கிறோம், அலைந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு வேலை கிடைக்காதா? என்னுடைய பெற்றோரை நான் தாங்கி பிடிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? என்னுடைய உடன் பிறந்தவர்களை படிக்க வைப்பதற்கு எனக்கு ஒரு வருமானம் கிடைக்காதா? தேடி தேடி அலைகிறோம் வேலைக்காக. இது மட்டுமா? ஆண்டவரே, எத்தனை இடத்தில் பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம். பல ஆலயங்களில், பல திருத்தலங்களில் பெயர்களை திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் வரன்கள் அமைவதே இல்லை. பல காரணங்கள், பல நிலைகள், சொல்ல முடியாத சூழல்கள். ஏக்கத்தோடு நிற்கிறோமே. இது மட்டுமா? திருமணத்திற்கு பிறகு குழந்தை வேண்டும். ஆனால் அந்த குழந்தைக்காக காத்துக்கொண்டே இருக்கிறோம். எத்தனை மருத்துவர்களை பார்த்து விட்டாகிவிட்டது. ஆண்டவரே, உடலில் பிரச்சனை இல்லை, ஆனால் என்னவென்று தெரியவில்லை. குழந்தை வரம் கிடைக்காதா? இது மட்டுமா? இது மட்டுமா? இது மட்டுமா என்று சொல்லிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் இத்தனை இருந்தாலும், எத்தனை இருந்தாலும் ஆண்டவரே, முடியும், உம்மால் முடியும் என்ற நம்பிக்கையோடு உம் இல்லம் தேடி நாங்கள் வேண்டிக் கொண்டே இருக்கிறோம். பல ஆலயங்கள், பல திருத்தலங்களில் உம்மை பார்த்து வேண்டிக் கொண்டே இருக்கிறோம். எங்களை முழுமையாக ஒப்படைத்து அழுது வேண்டிக் கொண்டிருக்கிறோம். கண் கலங்கி செபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் விரும்ப வேண்டும் என்பதற்காக, நீர் விரும்பினால் போதும், நடந்துவிடும். ஆனால் நம்பிக்கையோடு இத்தனை காலங்கள் காத்துக்கொண்டே இருக்கிறோம். எப்பொழுது ஆண்டவரே நீர் விரும்ப போகிறீர்? அன்று அந்த தொழுநோயாளரை பார்த்து, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னீர். மனம் மகிழ்ந்தார், துள்ளி குதித்தார், நன்றி சொன்னார். நாங்களும் உம்மிடமிருந்து காத்து கொண்டிருக்கிறோம் இதே வார்த்தைகளுக்காக. நான் விரும்புகிறேன், உனக்கு நலம் கிடைக்கும், வாழ்வு கிடைக்கும், வேலை கிடைக்கும், குழந்தை பிறக்கும், திருமணமாகும், பரீட்சைகள் தேர்வுகள் நல்லபடி எழுதி நீ வெற்றி பெறுவாய், கடன் பிரச்சனை தீரும், உடல் நலம் சரியாகும், மனநலம் சரியாகும், எல்லாம் சரியாகும் என்று சொல்வீர் என்று காத்து கொண்டிருக்கிறோம். என்று நீர் சொல்ல போகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்பி நிற்கிறோம், முடியும், உம்மால் முடியும். ஆனால் வேண்டியது ஒன்றே, நீர் விரும்ப வேண்டும். விரும்பி செய்யும் ஆண்டவரே, வேண்டுகிறோம். ஆமென்.
இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. உம் திருப்பெயர் நான் பாடிடும் கீதம். உம் திரு இதயம் பேரானந்தம். உம் திருப்பெயர் நான் பாடிடும் கீதம். உம் திரு இதயம் பேரானந்தம். உம் திருவாழ்வெம கருளும் இறைவா, இறைவா. உம் திருவாழ்வெம கருளும். உம் திருநிழலில் நான் குடிகொள்ள என்றும் என்னுடன் இருப்பார். இயேசுவே, என்னுடன் நீ பேசு. என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. இயேசுவே, நற்கருணையிலே உயிருள்ள பிரசன்னத்திலே எங்களோடு பேசி கொண்டிருப்பவரே, எங்களை வழி நடத்தி கொண்டிருப்பவரே, உமது மாபெரும் அருளுக்காக, உமது இரக்கத்திற்காக இந்த வேளையிலே நன்றி கூறுகிறோம். எங்களை அரவணைத்து காத்து வழி நடத்திருக்கிற உமது பேரன்பிற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ பல்வேறு மக்கள் உமது பாதத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். நற்கருணையிலே ஒவ்வொரு நாளும் அமர்ந்து அவரை மட்டும் சிக்கன பற்றி கொண்டு, ஆண்டவரே என்னோடு பேசும், என்னை குணப்படுத்தும், என்னை வழி நடத்தும், எனக்கு வழிகாட்டும் என்று சொல்லி அவரிடம் கேட்கிற பொழுது ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஓரிரு நாட்களுக்கு முன்னதாக வெளிநாட்டிலே இருந்து வந்திருந்தவர்கள், லண்டனில் இருந்து வந்திருந்தவர்கள் சொன்னார்கள், நான் ஒவ்வொரு நாளும் நற்கருணையிலே ஆராதனையிலே முழுவதுமாக பங்கு கொள்வேன். ஒரு மாதம் நான் தொடர்ந்து நற்கருணையிலே நாம் அமர்ந்து நம்முடைய தேவைகளையும் நம்முடைய இயக்கங்களையும் நாம் எதற்காக போராடி கொண்டிருக்கிறோமோ அவற்றை கடவுள் பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டுகிற பொழுது கடவுள் அதற்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று அவர்கள் சொன்னார்கள். பல நேரங்களிலே ஒவ்வொரு நாளும் நற்கருணையிலே நாம் செல்கிறோம். அதை தொடர்ந்து நம்மால் செய்ய முடியாமல் போகிறது என்று காரணங்களும் நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் இந்த நற்கருணையிலே ஒவ்வொரு நாளும் அந்த மனிதரை சந்திக்கிற பொழுது, இந்த மாபெரும் இறைவனை சந்திக்கிற பொழுது, அவரிடம் ஒவ்வொரு நாளும் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இது வேதனையாக இருக்கிறது, இது எனக்கு அவமானத்தை உண்டு பண்ணுகிறது, இது என்னால் முடியாது என்று தோன்றுகிறது ஆண்டவரே என்று சொல்லி நாம் வாயார அவரிடம் சொல்லி உரையாடுகிற பொழுது அவருடைய காதுகள் மீண்டுமாக நமக்கு செவி கொடுப்பதாக நாம் உணர முடியும். அப்படி அவரிடம் தொடர்ந்து நாம் போராடி கொண்டே இருந்தால் கட்டாயம் அவர் நமக்காக விரும்பியதை செய்வார். தமது திருவுளத்திற்கு
நம்ம ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் என்பதை நானும் புரிந்து கொண்டேன். அது கூட பல்வேறு இந்த நற்கருணை ஆராதனையிலே அமர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய அனுபவமாக கூட இருக்கலாம். இதோ இந்த வேளையில் நற்கருணை நாதர் முன்னிலையிலே மண்டியிட்டு இருக்கிற எம் சகோதர சகோதரிகளே, உற்று பாருங்கள். உயிரோடு பிரசன்னமாய் இருக்கிற நம் தேவனை உற்று பாருங்கள். ஆண்டவரே, இது உமது திருவுளமானால் என்னை குணப்படுத்தும் என்று சொல்லி அவரிடம் வேண்டுங்கள். பல்வேறு நிலைகளிலே அவருடைய திருவுளம் இதுவல்ல, நமக்கு வேறொரு திட்டம் வைத்திருக்கிறார் என்றால் சில நேரங்களிலே நம்முடைய நோய்களை குணம் பெறாமல் இருக்கலாம். ஆனால் அவற்றை தாங்குவதற்கும் அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கும் அதன் வழியாக மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க முடியும் என்பதையும் கடவுள் நமக்கு சுட்டி காட்டுவார். அந்த வரத்தை இந்த நேரத்திலே கேறுவோம். இதோ அனைவரும் முழங்கால் படியிட்டு கொண்டிருக்கிற, உட்கார்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிற, நாற்காலியிலே அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் எங்களோடு இணைந்து இந்த நற்கருணை நாதரை உற்று நோக்குவோம். ஆண்டவரே, என்னை குணப்படுத்தும் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னை வழி நடத்தும் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்கு அமைதியை தாருங்கள் என்று அவரிடம் சொல்லுங்கள். இதோ எங்களோடு இணைந்து கடவுளை போற்றி புகழ்வோம். கடவுளிடம் நம்முடைய தேவைகளையும் எண்ணங்களையும் எடுத்துக்கிறோம். ஆண்டவரே, என் கூடவே இரும். ஆண்டவரே, என் கூடவே இருந்து என்னோடு வழி நடத்தும். ஆண்டவரே, என் பக்கத்திலே அமர்ந்திரும். ஆண்டவரே, என்னுடைய இருளான நேரத்திலே, உயிரற்று தோன்றுகிற பொழுது, வெளிச்சமில்லாத நேரத்திலே, நான் கண்ணீர் சிந்தி காயப்படுகிற நேரத்திலே என் கூடவே இரும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம்மை அர்ப்பணித்து வேண்டுவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எங்களது உடலும் உள்ளமும் நலமாக இருக்கிற பொழுது நாங்கள் எதையும் கண்டுகொள்ளுவதே இல்லை. ஆனால் நோயுற்ற நிலையிலே, தளர்ச்சியுற்ற நிலையிலே எங்களுடைய வாழ்க்கை இருட்டா மாறிடுது. யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்கிற ஏக்கமும் கண்ணீரும் கவலையும் என்னை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, அப்படி இருண்டு கிடக்கிற அந்த மக்களுடைய வாழ்க்கையில நீர் வெளிச்சமாக இருக்கிறீர். உயிரில்லாத பிணமாக கிடக்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே, மனுஷியுடைய வாழ்க்கையிலே நீ உயிராக, ஜீவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களது வெளிச்சமானவரே, எங்களது ஜீவனானவரே, எங்களுக்கு எல்லாம் எல்லாம் நீர்தான் ஐயா, நீர்தான். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமாகிறே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமாகிறே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என்
பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என்னுடைய பலத்தை நான் உணர்கின்ற பொழுது, என் உடல் வலிமையாக இருக்கிற பொழுது, ஆண்டவரே, நான் வேறு எந்த மனிதரையும் தேடுவதில்லை. ஆனால் நான் பலவீனமான நேரத்திலே, என்னுடைய உடல் சோர்ந்து போகிற நேரத்திலே, எனக்கென்று யாரும் இல்லையே, என்னுடைய பெற்றோர் என்னுடைய அருகாமையில் இருக்க வேண்டும், என்னுடைய உடன் பிறந்தவர்கள் என்னை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன். ஆண்டவரே, அப்படியாக நான் கண்ணீர் சிந்துகிற நேரத்தில், என்னுடைய தாயாக, நான் காயப்பட்டு கிடக்கிற நேரத்திலே என்னுடைய தகப்பனாக, என்னுடைய தாயும் தந்தையுமாக, எனக்கு எல்லாமுமாக இருக்கிற ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே. காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே. காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என்னிடம் உள்ள சொத்துகள் முழுவதும் நான் செலவழித்த பொழுதும் உமக்கு திருவுள்ளம் இல்லை என்றால் எனக்குள் எதுவும் நடக்காது. ஆண்டவரே, இதோ வியாதி நேரத்திலே நீர் எனக்கு வைத்தியராக இருக்கிறீர். சோதனை நேரத்திலே என்னுடைய நண்பராக இருக்கிறீர். இந்த உலகத்தில் மருந்து கொடுப்பவர் வேண்டுமானால் மருத்துவராக இருக்கலாம், சுகம் கொடுப்பவர் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே உடல் நோயால் வருந்துகிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே, குணமாக்கும், சுகமாக்கும். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வியாதியின் நேரத்தில் நீர் வைத்தியரானீரே. சோதனை நேரத்தில் நீர் நண்பரானீரே. வியாதியின் நேரத்தில் நீர் வைத்தியரானீரே. சோதனை நேரத்தில் நீர் நண்பரானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இருங்கப்பா. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். பக்கத்திலே இருங்கப்பா. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே,
இந்த நேரத்திலே வெனிசுவேலா நாட்டிலே நிலநடுக்கத்தினால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை, உறவுகளை இழந்து தவிக்கக்கூடிய வேளையிலே அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கத்தாரில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக தமிழகத்தை சேர்ந்த, திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த 3 இளைஞர்கள் தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தினருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஒரிசா மாநிலத்தை சார்ந்த 10க்கும் மேற்பட்ட சகோதரர்கள், சகோதரிகள் விஷ வாயு கசிவினால் பாதிக்கப்பட்டு அநீதியான முறையிலே தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அவருடைய குடும்பங்களுக்காக சிறப்பாக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். மேலும் இத்தகைய உயிரிழப்புகளோடு, வருத்தத்தோடு உடைமைகள் இழந்தவர்களாக, உயிர்களை இழந்தவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நினைத்து பார்த்து ஆண்டுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அந்த மலையினுடைய அடிவாரத்திலே ஒரு மனிதன் காத்து கிடக்கிறான். அந்த மலையினுடைய அடிவாரத்திலே ஒரு மனிதன் காத்து கிடக்கிறான். ஆண்டவர் இயேசு எப்பொழுது இந்த மலையில் இருந்து இறங்கி வருவார் என்று அவன் காத்து கிடக்கிறான். எல்லோரும் சொன்னார்கள், நீ போகாதே, உன்னை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏனெனில் நீ ஒரு தொழுநோயாளி என்றார்கள். பொதுவாக தொழுநோயாளிகள் சேர்ந்து நடப்பார்கள், இருப்பார்கள். ஆனால் இந்த மனிதன் இல்லை, நான் ஆண்டவரை தேடி செல்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வருகைக்காக, இயேசுனுடைய வருகைக்காக மலையடிவாரத்திலே காத்து கிடக்கிறான். தன் உருவம் முழுவதும் இழந்தவனாக, தன் உறவுகள் அனைத்தையும் இழந்தவனாக, சமூக அங்கீகாரம் இல்லை என்று சொல்லப்பட்டவனாக, ஆலயத்திற்குள் நுழைய முடியாது என்ற உரிமை பறிக்கப்பட்டவனாக, இதோ நிற்கதியாக ஆண்டவர் இயேசுவே எனக்கு விடுதலை தர முடியும், ஆண்டவர் இயேசுவை எனக்கு நல் சுகத்தை தர முடியும், ஆண்டவர் இயேசுவை இழந்து போன அனைத்து அங்கீகாரத்தையும் பெற்றுத்தர முடியும் என்பதற்காக மலையின் அடிவாரத்தில் இந்த மனிதன் காத்து கிடக்கிறான். தாயும் தந்தையுமான எங்களை அன்பு செய்கின்ற ஆண்டவரே இயேசுவே, நாங்களும் இதோ இந்த நற்கருணைக்கு முன்பாக காத்து கிடக்கிறோம். நோயாளிகளாய் காத்து கிடக்கிறோம். உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களாய் காத்து கிடக்கிறோம். உறவுகள் பாதிக்கப்பட்ட நிலையிலே ஆண்டவரே காத்து கிடக்கிறோம். ஆண்டவரை எல்லாம் இழந்தவர்களாக காத்து கிடக்கிறோம். தனிமையிலே காத்து கிடக்கிறோம். ஆண்டவரே, இதோ அந்த தொழுநோயாளியோடு ஒரு தொழுநோயாளியாக, அந்த பாதிக்கப்பட்ட மனிதரில் ஒரு பாதிக்கப்பட்ட மனிதனாக நாங்களும் ஆண்டவரே எப்பொழுது வருவீர், மலையிலிருந்து இறங்குவீர், உம்மை சந்திப்பேன் என்பதற்கு போன்று காத்து கிடக்கிறோம். ஆண்டவரே, நீர் வருகிறதை நான் பார்க்கிறேன். நீர் என் அருகில் வருவதை பார்க்கிறேன். தொழுநோயாளிகளை கண்டவுடனே எல்லோரும் அலறி அடித்துக் கொண்டு ஓடுவார்கள் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆனால் நீரோ என் அருகில் வருகிறீர், புன்முறுவல் இடுகிறீர், என்னோடு பேச நினைக்கிறீர் என்பதை நானும் கருத்தாய் உணர்ந்து அந்த இடத்தை இறுக பற்றி கொண்டு வேரூன்றியவனாக அதே இடத்திலே ஆண்டவரே நானும் நிற்கிறேன். ஆண்டவரே இயேசுவே, நீர் விரும்பினால் என் நோயிலிருந்து நான் நலமடைவேன் என்று உருக்கமாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் விரும்பினால் என் நோயிலிருந்து நான் நலமடைவேன் என்று பணிந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் ஜெபிக்கத்தான் கேட்டேன், உமது விருப்பத்தை தான் கேட்டேன். ஆனால் நீர் பரிவன்போடு உம் கரத்தை நீட்டி என்னை தொட்டு
தொட்டு விட்டீர். சில தொடுதல்கள் எனக்கு அருவருப்பை ஏற்படுத்துகின்றன. சில தொடுதல்கள் எனக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துகின்றன. சில தொடுதல்கள் வெறுப்பை ஏற்படுத்துகின்றன. ஆனால் உம் தொடுதல் எனக்கு நற்சுகத்தை தந்தது. உம் தொடுதல் எனக்கு புத்தெழுச்சியை தந்தது. உம் தொடுதல் எனக்கு புது வாழ்வை தந்தது. உம் தொடுதல் எனக்கு எல்லாம் தந்தது. ஆண்டவரே, எதையெல்லாம் இழந்தேனோ, சமூக அந்தஸ்தை இழந்தேன், மீண்டும் பெற்றுக்கொண்டேன். ஆலயத்திற்கு செல்ல முடியாது என்ற அவல நிலை இருந்தது. ஆனால் மீண்டும் ஆண்டவரே, நன்றி செலுத்துவதற்காக, காணிக்கை செலுத்துவதற்காக உம் ஆலயம் வருவதற்கான வாய்ப்பை பெற்றேன். எல்லோரும் என்னை கண்டு ஓடிய தருணத்தில் ஆண்டவரும் தொடுதல் என்பது மீண்டுமாக எல்லாரோடும், குறிப்பாக குடும்பத்தாரோடு நட்புறவை, உறவை வலுப்படுத்த அது அங்கீகாரமாயிருந்தது. ஆண்டவரே, உமது தொடுதலுக்காக காத்திருந்தது வீணாகவில்லை. நீர் என்னை தொட்டீர். நான் உமது அருளை, ஆசீர்வாதத்தை பெற்று நற்சுகம் அடைகிறேன். நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு. இயேசுவே, நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே, நீர் தொட்டால் போதும், தொடும் ஆண்டவரே, என் உடலெல்லாம் அற்புதம் காணும். ஆமென். இயேசுவே, நீர் சொன்னால் போதும், சொல்லுங்க ஆண்டவரே, என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை, 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 இயேசுவே, ஆராதனை, நற்கருணையே, ஆராதனை, 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 ஆராதனை. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்தீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்தீரே. இயேசுவே, நீ தொட்டால் போதும், இயேசுவே, என் உடலெல்லாம் அற்புதம் காணும். ஆமென், ஆமென். இயேசுவே, நீ சொன்னால் போதும், சொல்லுங்கப்பா, என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். உணர்வேதும் இல்லாத என் வாழ்வும் கூட இயேசுவே, உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. உணர்வேதும் இல்லாத என் வாழ்வும் கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. இயேசுவே, நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம்
ஆண்டவரே, ஆராதனை கருணையே, ஆராதனை நம்பிக்கையே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, இதோ மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் இந்த நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக காத்து கிடக்கிற பெற்றோர்கள் ஏராளம், உடல் நோயாளிகள் ஏராளம். ஆண்டவரே, அவர்களை தொடும் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால், உம்முடைய தெய்வீக வல்லமையினால், உம்முடைய காயப்பட்ட கரங்களினால் அவர்களை தொடும் ஆண்டவரே. இதோ உங்களது பிணிகளை என்னுடைய சிலுவையினால் தாங்கிக் கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னவரே, ஆண்டவரே, இவர்களுக்கு விடுதலையை தாரும், நம்பிக்கையை தாரும், சுகத்தை தாரும். ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம பொறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம பொறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறியலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.